Start பண்ணுவோம் யா أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين நீட் அது போதுமா எவ்வளவு நீட் வரும் ம் 2 செகண்ட் மேல 2 செகண்ட் 2 செகண்ட் வெரி குட் நீங்க நீட் வந்து நான் டைம் பார்த்து செட் பண்ண சரியா ஹாஃப் செகண்ட் படுது ஒரு செகண்ட் நீட் மட்டும் இல்லை ம் சரி போதுமா أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين என்று வரக்கூடாது இல்லைங்கண்ணா அர்-ரஹ்மானிர் ரஹீம் இம் இம் ரெண்டு வாரது பல பின்னுக்கால திருப்பி ஃபர்ஸ்ட் என்ன வரணுமா விலங்குல ஹயா என்ன திருப்பி அல்ஹம்துலில்லாஹ் இருந்து ஸ்டார்ட் பண்ணனுமா இல்ல இல்ல ரெண்டாவது அர்-ரஹ்மான் الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم சரி சரியா பார்த்து வருங்க ராக கொடுக்க வேண்டிய டைமிங் பெரிய கோட சவுண்ட் எல்லாம் பார்த்து வருங்க اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين கடைசி துண்டு சரியா வரல தாதுலையும் சத்திக்குது லாம்லையும் சத்திக்குது صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين இன்னொரு தடவை போதும் ஆகுது பிஸ்மி சொல்லி أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين
إياك نعبد وإياك نستعين நஸ்தஈன் இன்னு வரப்படான்னு சொன்னேன். நஸ்தஈன் என்று வருது. அந்த இன்னு வரப்படாது. நஸ்தஈன் இன் நஸ்தஈன் அந்த அது பிள்ளை. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين மக்தூப் அலைஹிம் என்று போறது பிள்ளை. அதை கவனமாக்கணும். ஒவ்வொரு எழுத்துட உச்சரிப்புலையும் நீ வசனங்களா ஓதுற நேரத்துல வசனங்களாக என்று சொல்றதை விட சூறாக்களாக நாங்க பிராக்டிஸ் பண்ண நேரத்துல கொஞ்சம் அவதானமாக அளிக்க வேண்டிய இடங்கள் ஒன்றுதான். ஒவ்வொரு சொல்லோட இறுதி எழுத்தையும் தெளிவாக உச்சரிச்சுட்டு நாங்க அடுத்த எழுத்துக்குள்ள போகணும். பாருங்க. أنعمت عليهم أنعمت عليهم அப்ப இந்த த முடிஞ்சுதான் அலைஹிமுக்குள் நாங்க வருவோம். சரியா? ஒயிரில் மக்தூபி அலைஹிம் பி என்றதை தெளிவாக உச்சரிச்சுட்டு தான் அலைஹிம் என்று சொல்லாங்க போகணும். மக்தூப அலைஹிம் என்றால் நாங்க பு 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 என்று தான் உச்சரிக்கிற ஒழிய நீங்க சரியா போயிட்டு ரெக்கார்டு அந்த இடத்துல மட்டும் கேட்டு பாருங்க. தெளிவாக பி என்ற உச்சரிப்பு வராது. ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டா வரக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்லையும் குறிப்பாக சில போது ஆரம்ப எழுத்துக்கள் மறைஞ்சு போயிடும். உதாரணத்துக்கு சில பேர் இப்படி ஓதுவாங்க. சுராபல்லதீன. உங்களுக்கு நான் எப்படி ஓதுன்னு விளங்குச்சு? சாது உச்சரிச்சு விளங்கிச்சா? நான் சாது உச்சரிக்கவே இல்லையே. எப்படி விளங்குச்சு? நான் ஓதுன எப்படி தெரியுமா? ராபல்லதீன அதான் நான் ஓதினேன். நான் சாது உச்சரிக்கவே இல்லையே. எனக்கு தா உச்சரிச்ச மாதிரி கேட்டுச்சு. ஆ எனக்கு தாவ உச்சரிச்சன்ற மாதிரி கேட்டுச்சு. நான் முதலாவது எழுத்த உச்சரிக்கல. என்ன செஞ்சேன்? அதை நான் நேர மனசுக்குள்ள ஓதினேன். அதுக்கு இல்ல. ராபல்லதீன என்றால் ஆரம்பத்துல ராவா ஃபர்ஸ்ட் கேக்குது. சுவாதிக்குது. சுவாத நான் விட்டு போட்டோம். அது பிள்ளை. அதே மாதிரி ஸ்டார்டிங் ஓதுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்து அல்ஹம்து அப்ப இழுத்தான் என்ன செய்யுது? சவுண்ட் கேட்கும். தேர்ட் சவுண்ட் பேத்திரும். அந்த ஓதுல மட்டும் இல்ல. அப்படியும் ஒரு பெரிய ஒரு தவறு உண்டு. சூரத்துல் ஃபாத்திஹால குறிப்பாக இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்குது. கடைசி வசனத்திலே போதும் பாவம். صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஆமா, நீ என்ன செய்யணும் ஹயாம்? நீ போய்த்துட்டு இந்த சூறாவை நாளைக்கு கிளாஸுக்கு நாளைக்கு சூறால நாளைக்கு இன்ஷால்லா நாங்க என்ன செய்யணும்னா சூரத்து நாஸ்ல இருந்து நீங்க ரெடி ஆயிட்டு வரணும். இதுல இருந்து சூரத்து நாஸ். அது நிறைய விஷயங்கள் தேவை. நான் போன கிளாஸ்ல சொன்னேன். இதை நான் கேட்கல. முதலாவது பக்கத்து சொல்லணும். எத்தனை பக்கத்துல இருக்குன்னு சொல்லி. ரெண்டாவது சூரோட பெயரை சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும். அந்த போட்டி பாருங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. அரபிக்ல தமிழ்ல நாங்க நம்பரை போட்டு தான் எழுதுவோம். தமிழ் இங்கிலீஷ்ல நம்பரை போட்டுட்டு தான் நாங்க எழுதுவோம். நம்பர் 2 அரபிக்ல அப்படி அல்ல. என்ன செய்வாங்க? ஸ்டார்டிங் நம்பர் ஒண்டிக்குதா? அரபிக்ல எப்படி
நம்பர் எப்படி எங்க இருக்குது? நம்பரை போட்டியில் எப்படியா குருவான்ல? போட்டிக்கு. போட்டிக்குது. எங்க போட்டிக்கிறாங்க? ஸ்டார்ட்ல போட்டிக்கிறாங்களா? சென்டென்ஸ் முடிஞ்ச போற போட்டிக்கிறாங்களா? சென்டென்ஸ் முடிஞ்ச பிறகு. சென்டென்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகுதான் அரபிக்ல நம்பர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1ல இருந்து 7 வரைக்கும் நம்பர்ஸ் போட்டிக்கிறாங்க. ம். அப்ப 8ம் 9ம் எப்படி வரும் என்கிறத நீங்க பாத்துக்கணும். 8 7ங்கிறத தலைகீழ எழுதினா 8ஆ வரும். 9 வளவு ம். மாதிரி வரும். 10ன்னு வர நேரம் ஒன்றும் டொட்டும் வரும். அதுக்கு ஒரு 11 தெரியும் எப்படி வருமெண்டு. 12க்கு 1 இந்த 2 அந்த 2 போட்டா சரி. இப்படி போகும். ம். ஏன் உங்களுக்கு நம்பர் தேவைண்டால் இப்ப நீங்க சூரத்து ம். நாசிக்கிற பக்கம் எத்தனைன்னு கண்டுபிடிக்கணுமே. ஆ. அப்பா நம்பர் தேவையே 100 எப்படி எழுதுற? ஒன்றை போட்டாச்சு 2 2 டாட் 101 1 டாட் 1 என்ன நினைப்ப எப்படின்னு? சரி அப்ப ஆ. சூரத்து நாஸ்ல அது இருந்து எத்தனை பக்கம்டா பார்க்கணும்? எஸ் எத்தனையாவது பக்கம்ங்கிறது நீங்க கட்டாயம் சொல்லணும் எங்களுக்கு. ம். பார்க்க தேவை. நீங்க குரான்ல போய் தேடணும் எடுத்து எடுத்து பிராக்டிஸ் பண்ணக்குள்ள உள்ள எத்தனை பக்கத்துல இருக்குன்னு சொல்லி அந்த பக்கத்துல இருக்க நம்பர் வந்து அரபிக்ல போட்டி. எங்களுக்கு அரபு தெரியாது நம்பர்ஸ் தெரியாது என்று சொல்லல. அதுக்கான ஐடியா தான் நான் சொல்லிக்கிறேன் இப்ப. எப்படி நம்பரை பார்க்கலாம் ம். இல்லைங்களா? ஓ. இப்ப சொல்ல பாத்தியா மனசுல இந்த ஸ்டைலுக்கு பாடமாக எடுத்துக்கோங்க. ஒன்னும் விஷயத்த ஃபாலோ ம். பண்ணிட்டு இருக்காங்க. ஆ.